எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 10, 15 நாள் ஆயிடுச்சுங்க. மகிக்குட்டி இங்கேருந்து தான் ஸ்கூல் போயிட்டுருந்தான். இங்கேருந்து ஸ்கூல் தாட்டி வர்றதுனால கொஞ்சம் நேரமே கிளம்பணும். ஈவினிங் லேட்டாகி தான் வருவான். எப்படியோ ஒரு 15 நாள் வேலை இருந்ததுன்னு சொல்லி இங்கேயே இருந்துட்டோம். இன்னைக்கு வந்து சரி அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. சரி ஏதாவது வந்து இந்த வாட்டர் ஆப்பிளெல்லாம் பழுத்து இருந்துச்சுன்னா அதை வந்து பிடுங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். இன்னும் வந்து பச்சையாக இருக்குது. இது வந்து நல்லா இன்னும் பிங்க் ஆச்சு அப்படின்னா தான் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பூவெல்லாம் வந்து நிறைய பிடிச்சிருந்துச்சுங்க. சப்போட்டா பழம் தான் வந்து நிறைய இருந்துச்சுங்க. இந்த சப்போட்டா பழம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்யாணமாகி வந்த புதுசில் காயே வந்து சுத்தமாக பிடிக்காது. மரம் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்களும் வந்து 1 வருஷம் பார்த்தோம், 2 வருஷம் பார்த்தோம். அப்படியே காய்க்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கொடுவாள் எடுத்து லைட்டாக வந்து வெட்டி விட்டோம். ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி பண்ணணும்னா காய்க்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பண்ணணுங்க. உண்மையாகவே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய காய் பிடிக்குது. நல்லா பெரிய பெரிய காயாக இருந்துச்சுங்க. நல்லா திரண்டு வந்த காயை மட்டும் வந்து பிடுங்கிக்கிட்டேன். அது வந்து வீட்டில் கொண்டு வந்து பழுக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அந்த டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது. சப்போட்டா பழம் அன்னன்னைக்கு பழுக்கிறப்பவே சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. 2 நாள் கழிச்சு சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி தான் ஆயிரும். எவ்வளோ நாள் மரத்துலேயே நம்ம விட்டுனாலும் அது வந்து பழுக்கவே பழுக்காதுங்க. அதை வந்து நம்ம பிடுங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் ஒரு 2 நாளில் வந்து பழுத்துரும். தேவையான அளவுக்கு மட்டும் பிடுங்கிட்டு வந்தாச்சுங்க. இன்னும் மரத்தில் வந்து பாதி காய் விட்டுட்டோம். வேணுங்கிறப்ப வந்து பிடுங்கிக்கலான்னு சொல்லிட்டு